கருடன் மூவிக்கான அப்டேட் ஒன்று நாளைக்கு வரப்போகுது. மோஸ்ட்லி இது ரியல் எஸ்டேட்டுக்கான அப்டேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்த படம் மே மாசம் வரும்னு சொல்லிட்டாங்க. ஆனா டேட்டுக்கான அப்டேட் வராம இருந்துச்சு. சோ அந்த டேட்டை தான் நாளைக்கு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு பார்ப்போம். எனக்கு அப்டேட் ஒன்னும் பெருசா வரல. சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, தமிழ் சினிமால அடுத்து வரக்கூடிய பெரிய மூவிஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மூவிஸ் எல்லாம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, என்ன ஒர்க் போகுதுன்னு இப்ப சொல்லிட்டு எப்பவும் போல அடுத்து கமெண்ட்ஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் வேட்டையனுக்கான ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த மாசமே ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிரும். அக்டோபர்ல படம் வரப்போகுது. இதை முடிச்சிட்டு கூலியோட ஷூட்டிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்கும். அடுத்து இந்தியன் 2க்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. படம் ஜூலைல வர வாய்ப்பு அதிகம். தக்லைஃபோட ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷமே இந்த படம் வந்துரும்னு சொல்லிருக்காங்க. ஆனா அது கொஞ்சம் எனக்கு டவுட்டா தான் படுது. தி கோட் படம் பொறுத்த வரைக்கும் டிஏஜிங் அண்ட் ஷூட்டிங் ஒர்க்கு யூஎஸ்ல இப்ப போகுது. படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும். செகண்ட் சிங்கிள் அடுத்த மாசம் வந்துரும். இது அபிஷியலா சொன்ன அப்டேட். குட் பை அக்லிக்கான ஷூட்டிங் இப்ப ஸ்டார்ட் ஆகி போகுது. ஹைதராபாத்ல இப்ப ஷூட்டிங் போகுது. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் வரும். அடுத்து விடாமுயற்சிக்கான ஷூட்டிங் ஜூன் பாதி இல்ல ஜூன் கடைசியில ஆரம்பிக்கும். அக்டோபர் 31 படம் வரப்போறதா டாக்ஸ் போகுது. இத பத்தி நேத்து கூட சொல்லிருப்பேன். அடுத்து தங்கலானுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ரிலீஸ் டேட்டுக்கு தான் இப்ப வெயிட்டிங். அதுக்கு தான் ஒரு நல்ல டேட்டா அவங்க பாக்குறாங்க. எப்படியும் தங்கலான்ல இருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் இந்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. வீர தீர சூரனுக்கான ஷூட்டிங் தென்காசியில போகுது. இத பத்தி நேத்து நான் சொல்லிருப்பேன். அடுத்து ராயன் ஜூன் 13 வரப்போகுது. இதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. ராயனுக்கு ஆடை லான்ச் வைக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ அதுக்கான அப்டேட் சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். அடுத்து அமரனுக்கான ஃபைனல் ஷூட்டிங் இப்ப போகுது. அண்ட் இந்த படத்தை தீபாவளிக்கு கொண்டு வர போறதா டாக்ஸ் இப்ப போகுது. SK23 ஷூட்டிங்க்கு ஒரு சின்ன பிரேக் இப்ப விட்டுருக்காங்க. ஏன்னா அமரன் ஷூட்டிங் போறதுனால. அடுத்து கங்குவாக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போகுது. இதுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இது போக பார்ட் 2க்கான லீடர் ஷூட் பண்ண போறதா நான் சொல்லிருப்பேன். ஆனா அது இன்னும் ஷூட் பண்ணாங்களா இல்லையானே தெரியல. நிறைய பேர் சொல்ற விஷயம் இன்னும் ஷூட் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா இதனால ஒன்னும் பெருசா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த வருஷம் எண்டுல படம் வந்துரும். அடுத்து சூர்யா 44க்கான ஷூட்டிங் ஜூன்ல ஆரம்பிக்கும். இத பத்தி நேத்தே நான் சொன்னேன். அடுத்து STR 48க்கான ஷூட்டிங் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்கும் போல. இன்னும் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போய்கிட்டே இருக்கு. இது போக கார்த்தி 26, 27க்கான ஷூட்டிங்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பேரலா போகுது. அப்டேட் இன்னும் ஒரு சில நாள்ல வந்துரும். தமிழ் படம் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் அதிகம் பேசப்பட்ட படம் ஏதாச்சும் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. முத்து படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் தமிழ்ல ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட். அடுத்து ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி அங்கேயும் பெரிய ஹிட். எந்த அளவுக்கு பெரிய ஹிட்னா, இந்தியால இருந்து ஜப்பான்ல ரிலீஸ் ஆன மூவிஸ்ல அதிகமா வசூல் பண்ண படம் முத்து தான். அதுக்கப்புறம் தான் ட்ரிபிள் ஆர் பிரேக் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரிபிள் ஆர் படம் இதை பிரேக் பண்ண நிறைய ப்ரமோஷன் பண்ணாங்க. ஆனா முத்து படம் தானாவே ஃபேமஸ் ஆச்சு. அஜித் ஏன் அட்லி சங்கர் கூட எல்லாம் படம் பண்ண மாட்டாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பண்ண மாட்டாருன்னு இல்ல, கதை அமைஞ்சா பண்ணுவாரு. அண்ட் இவங்களும் போய் அஜித்துக்கு பெருசா கதை சொல்லல. கூலி மூவில சிவகார்த்தி இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இருக்கிறத சொன்னாங்க. ஆனா இப்ப இல்லங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. நான் எது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சா சொல்றேன். அஜித் விஷ்ணுவர்தன் காம்போ வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு சான்ஸ் கம்மின்னு தான் சொல்லப்படுது. ஸ்டுடியோ கிரீன் ஏன் தங்கலான் அப்டேட்டே கொடுக்க மாட்டாங்க, இதனால தங்கலான் மேல இருந்த எதிர்பார்ப்பு கம்மியான மாதிரி இருக்கு. இது கங்குவா படத்துக்கும் நடக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவங்க தங்கலான் ரிலீஸ் டேட்டை இன்னும் முடிவு பண்ணல. அதனாலதான் இப்படி ரிலீஸ முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்டேட் ப்ரமோஷன்லாம் அடுத்து நிறைய நடக்கும். அப்போ இது சரியாயிடும். கங்குவாக்கும் இதே ப்ரொசீஜர் தான். சர்பட்டா 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது சொல்றேன். குட் பேட் அக்லில அஜித்தோட கேரக்டர் அண்ட் லுக் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேரக்டர் டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி தான். குட் ஒன்னு, பேட் ஒன்னு, அக்லி ஒன்னு. லுக்கும் 3த்துக்கும் மாறும். யங் லுக், ஓல்டு லுக், மிடில் ஏஜ் லுக்குன்னு. சச்சின் படம் ரீரிலீஸ் ஆகுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக போறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸ்டார் மூவிக்கான கலெக்ஷன், அரண்மனை 4க்கான கலெக்ஷனை கேக்குறீங்க. ஸ்டார் படம் இப்ப வரைக்கும் 7.8 கோடி வேர்ல்டு வைடா வசூல் பண்ணிருக்கு. அரண்மனை 4 49 கோடி. நிறைய பேர் 50 கோடி 70 கோடி சொல்றாங்க. ஆனா என்னோட ட்ராக்கர்ஸ் எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் 49 கோடி தான். டைரக்டர்ஸ் எல்லாம் முன்னாடி ஃபீச்சர் பிலிம் எடுத்தாங்க, இப்ப பீரியட் பிலிம் எடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொன்னு ஃபேமஸா இருக்கும். அது மாதிரிதான் இதுவும். இப்ப பீரியட் மூவிஸ் ஃபேமஸ். இது முடிஞ்சதும் அடுத்து திரும்ப ஃபீச்சருக்கு போவாங்க. அது முடிஞ்சு திரும்ப இங்க வருவாங்க. வலிமை படம் ஹிட்னு ஹச்சினோத் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அப்ப வலிமை பிளாப்ல தானேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வலிமை படம் ஹிட் தான். சென்னை எக்ஸ்பிரஸ் மூவில கில்லி, அலெக்ஸ் பாண்டியன், முத்து மூவியோட சீன் எல்லாம் அப்படியே எடுத்திருப்பாங்க. அப்ப இது பெர்மிஷன் வாங்கி தான் எடுத்தாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் சின்ன சின்ன சீன் தான், இதுக்கெல்லாம் வாங்க தேவையில்ல. ஜீவா லைனப் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இத பத்தி நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். கோல்மால் படம் இருக்கு. இது போக இன்னும் ஒரு சில மூவிஸ்க்கான ஷூட்டிங் போகுது. அதுக்கெல்லாம் இன்னும் பேர் வைக்கல. நாயக் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபிளாப்புங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் இருக்கு. துர்கா அண்ட் காஞ்சனா 4 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கான அப்டேட்லாம் வரல, நான் வந்தா சொல்றேன். SJ சூர்யாவோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் லிஸ்ட் ஸ்கிரீன்ல போடுறேன். டில்லு 3 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டில்லு ஸ்கொயர் ஹிட் ஆயிட்டு, சோ வர வாய்ப்பு இருக்கு. விக்ரம் அண்ட் சூர்யால யாரு இப்போ டாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கங்குவாண்டு தங்கலான பேஸ் பண்ணி தான் இவங்கள யாரு டாப்புங்கிறது முடிவாகும். இந்த மூவிஸ்க்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து. கிறிஷ்ல எத்தனை பார்ட் இருக்கு, தமிழ்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கிறிஷ்ல மொத்தம் 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் தமிழ்ல இல்ல, மத்த 2 பார்ட் தமிழ்ல இருக்கு. அரண்மனை 4 நல்லா இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதுக்கு ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்கேன், சோ அந்த வீடியோ பாருங்க. அரிஜித் சிங் ஏன் சூசைட் பண்ணாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் எங்க சூசைட் பண்ணாரு? நான் தேடி பார்க்கும்போது அப்படி எதுவும் கிடைக்கல. ஒருவேளை சுஷாந்த் சிங்கை பத்தி கேக்குறீங்களா?
ரசவாதி படம் எப்படி இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் நேத்து இந்த படமும் சேர்ந்து பார்க்க தான் போனேன். ஆனா இந்த படம் பக்கத்து ஊர்ல தான் போகுது. அதான் ஸ்டார் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனா நான் கேட்ட வரைக்கும் படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ பார்க்கலாம். நேத்தி மங்கி மேனுக்கான ரிவ்யூ சொல்றேன்னு சொன்னேன். இந்த படம் என்னால பார்க்கவே முடியல. ஏன்னா இந்தியால இது ரிலீஸ் ஆகல. ஓடிடில பார்க்கலான்னு பார்த்தா ஓடிடிலயும் இல்ல. சோ பார்த்த ஒரு சிலர்கிட்ட நான் கேட்டேன், பரவாயில்லாம இருக்குன்னு சொன்னாங்க. சோ உங்களால பார்க்க முடிஞ்சா பாருங்க. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் அரண்மனை 4. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.